ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மீன ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி சூரியன் செவ்வாய் வராரு, புதன் வராரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் 2ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. நீங்கள் பேசுகிறது எல்லாமே தேள் கொடுக்க. ஆக்சுவலாக யாருக்கு தேள் கொடுக்குன்னா, நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் தேள் கொடுக்க மாதிரி பேசுவாங்க. ஆமாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இது என்னங்க பழக்கம்? இது அடுத்தவனோட மனசை நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? யோசிங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்காக அடுத்தவங்க யோசிப்பாங்க. இட் இஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. நான் கொடுக்க மாட்டேன், எல்லோரும் எனக்கு கொடுக்கணுன்னா எவன் கொடுப்பான்? ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. 3ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா சந்திராஷ்டமம் வருது. ஆனால் அதுக்கப்புறமா 5ஆம் தேதிக்கு மேலே
உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் இதுவரை இல்லாத வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான நேரம் வந்துவிட்டது. புதுசாக ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கோ இல்லை புதுசாக ஒருத்தருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் அவங்களுக்கான குழந்தை பாக்கியம் அல்லது அவங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். ஏன்னா நீங்கள் பேசுகிறதே நெருப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிரிகள் இருப்பாங்கள்ல, அவங்க உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த மாதத்தோட பிரச்சனை சால்வ் ஆகுது. இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இன்னொரு 2 மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்து கூட கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லாட்டி அரசியல் துறை சார்ந்தவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்கள் எல்லாருமே இந்த மாதம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். ஏன்னா புதன் குரு பரிவர்த்தனை, 7-10 கூடிய குருவும் புதனும், 7 கூடிய புதனும் 10 கூடிய 7 கூடிய புதனும் 10 கூடிய குருவும் 1 கூடிய குருவும் 4 கூடிய புதனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அரசாங்க ரீதியான பதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும், வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த சொந்த வீடுங்கிறது ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியை தராது. ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அந்த சொந்த வீட்டுனால நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6:28 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 5:28 வரை முதல் சந்திராஷ்டமம். அடுத்தது மாத கடைசியில் ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 1:14 முதல் மே 3ஆம் தேதி விடியற்காலை, மே 2ஆம் தேதி ராத்திரி மே 3ஆம் தேதி விடியற்காலை 12:30 வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம் இருக்குது. மாத ஆரம்பத்தில் பணத்தட்டுப்பாடு, மாத கடைசியில் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். உங்கள் எதிரிகள் இப்போ பலம் பொருந்தி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வார்த்தை போதும். இந்த 14ஆம் தேதி வரைக்கும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு. தினமும் போய்ட்டு சக்கரத்தாழ்வாரை பெருமாள் கோயிலில் இருப்பார், முன்னாடி சக்கரத்தாழ்வார், பின்னாடி நரசிம்மர் இருப்பார். அந்த 2 சன்னதியும் சேர்த்து 12 தடவை பிரதட்சணம் பண்ணுங்கள். தினமும் முடிஞ்சதுன்னா பானக நிவேதனம், இல்லையா வாரத்தில் ஒரு நாள், அது வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பானக நிவேதனம் பண்ணுங்கள். இல்லையா டெய்லி ஒரு ஏலக்காய் மாலை சாத்திட்டு வாங்க. இதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் செயல்பாடுகளை கர்டெயில் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது கூடவே துர்கா சப்தஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். எதிரிகளால் வரக்கூடிய அவமானங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியை தருவாள். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு முறையில் நம்ம பார்க்க போகிறோம்.
இது மாதிரி பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இந்தந்த அமைப்பில் இருக்கும் பொழுது, குறிப்பாக ஆண்டு கிரகங்கள் அமைப்பு இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு பொது தாக்கத்தை, பொது பலனை அந்த ராசிக்கு கொடுக்க போகிறது, 2026 எது மாதிரி ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் ஏப்ரல் 14, 2024 ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருக்காண்டிய ஒரு ஆண்டு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டு முடிவது வரைக்கும் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது, எது மாதிரி ஒரு பலாபலன்களை மீனராசிக்காரர்கள் கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீனராசிக்காரருக்கு ஜென்மசனி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு முழுக்க ஜென்மசனி தாக்குதல் இருக்கதான் போகிறது. ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்தில் குரு பெயரிக்கிறது அருமையான விஷயம். என்ன ஆகுது, தொழிலில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள் 5ஆம் இடத்துக்கு குரு மாறுவது ராசியை குரு பார்த்து ஜென்மசனி தாக்குதலை குறைக்குது, பிரச்சனையை கொஞ்சம் தீக்குது. இதுவரை நம்ம என்னடா பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம எப்படி தான் பண்ணி மீள போகிறோம், சில விஷயத்துக்கெல்லாம் நமக்கு ஆன்சரே தெரியலையே, சொல்யூஷனே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன், கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்லோவாக உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகும் பொழுது, அந்த சனி குருவின் பார்வை பெறும் பொழுது அதோட கோர ஒரு அமைப்பு குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மனம் கொஞ்சம் சாந்தப்படக்கூடிய அமைப்பு, சில சொல்யூஷன் கிடைச்சி, சில ஹோப், சில நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதனால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதத்தில் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுமே 11ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ராகு 11க்கு போகிறார், கேது 5க்கு வரார். ஸோ நல்லாவே ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு, புதுசாக நம்ம எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது. அடடா இது பரவாயில்ல, இதை வச்சு நம்ம கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவுகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு வந்து பிற்காலத்தில் அடுத்த வரக்கூடிய இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சி 1.5 மாதத்துலேருந்து நல்ல மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கடந்த 6-7 மாதமாக ஜென்மசனி தாக்குதலில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மன இறுக்கத்தோட உச்சத்துக்கு இருக்கக்கூடிய, அதுவும் சந்திரன் வந்து சனியோட சேர்ந்தோ, சனி பார்வை பெற்றோ, ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டோ ஒரு இருள் சந்திரனாக இருந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னுமே வந்து கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு, மனம் இறுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள். இதே வந்து ஒரு சிறிய வயதினராக இருந்தால் மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போய் தவறான விஷயத்தில் போகிறது, இந்த நேரத்திலலாம் போய் கெட்ட பழக்கம் பழகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் கொடுக்கும். ஸோ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல புத்தி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி கல்யாணம், திருமணம் எதிர்பார்க்குறவங்க கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்பவுஸ் வந்து எப்படிங்கிறது பார்க்கணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வேலை தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தோட டீல் பண்ணி பிரச்சனையை வந்து எமோஷ்னலாக அணுகாமல் லாஜிக்கலாக அணுகி அந்தந்த நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சொல்யூஷனை பெற்றக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருது. ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ராகுவும் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ராகு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்காரங்கள் ஜென்மசனியை தாக்குதலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. ஸோ இதை வைத்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து உயர்வை நோக்கி நீங்கள் போகக்கூடிய அமைப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள் உண்டு. ஸோ இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மீனராசியில் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல யோகமான தசைகள் உங்கள் லக்னத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து, நல்ல யோகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தீய பலன்கள் குறைவாகவும், கொஞ்சம் சுமாரான தசை போகும்பொழுது நம்ம சொன்ன இந்த
தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய 3 வருடம், 1 வருடம், 6 மாதம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்மில் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, எது மாதிரி டெசிஷன் எப்போ எடுக்கலாம், எப்போ மாறலாம், எப்போ வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வெளிநாடு இப்போது அரசு உத்தியோகமா, கார்ப்பரேட் லைஃபா, தொழிலா, வேலையா, குடும்பத்தில் உறவுகள், கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ வந்து நமக்கு சுப விஷயங்கள்லாம் தடைகள் நீங்க போகிறது, எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன், இது மாதிரி பல விஷயங்கள் எந்த ஒரு மூட நம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள்லாம் போகாமல் எப்படி இருக்கிற கிரகம் எந்த மாதிரி காமிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கிடைக்கிறது, எது மாதிரி திசையில் நம்ம எது மாதிரி செய்தால் நம்ம வந்து உன்னுமே நம்ம பலன்களை நம்ம வாழ்க்கை விஷயத்தை உன்னுமே நம்ம மேம்படுத்த முடியும், நம்ம பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்த்து அதுக்கு வேணுங்கிற தீர்வுகளை தேர்ந்து எந்தெந்த டைம்லைன்ஸ் என்ன, எது மாதிரி யோகமான தொழில், யோகமான படிப்பு, யோகமான வேலை, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், எந்த நேரத்தில் மாறலாம், எப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கடன் அடையும், எப்போ வந்து குடுக்கல் வாங்கல பிரச்சனை தீரும், எப்போ வம்பு வழக்குகள் தீரும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக எப்போ வரும், எப்போ போடலாம், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் உங்களோட இண்டிவிஜுவல் சார்ட் எப்படி இருக்குது, 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்குது, அதை வைத்து உங்கள் கர்ம பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்து அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளையும் திட்டத்தையும் திட்டி அது பிரகாரம் நம்மளுடைய டைம்லைன்ஸ் நம்ம போகும் பொழுது தேவையற்ற பண விரைவு, பண விரயங்கள், டைம் வேஸ்ட், சமய விரயங்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பிராப்தம் என்ன, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது, எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக செயல்படணும், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் மாறுவது நல்லது, மாறினா இந்த நேரத்தில் நல்லா இருக்குமா, எதை நோக்கி நம்ம போகலாம், நமக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையிற மாதிரி இருக்கா, அல்லது நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம மாட்டிக்கூடாதா அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் துல்லியமான பலன்கள் நம்ம கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது, திக்பலம், ஸ்தானபலம், திருப்பலம் பொறுத்து உங்கள் கர்மா எப்படி செயல்படுதுங்கிறத துல்லியமாக பார்த்து அது மூலமாக நல்ல கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நேர்முகமாக போய் எந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை போகாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வந்து வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை வந்து செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக வந்து இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் வந்து அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் வந்து அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு
டிசிப்ளின், அதாவது சட்டதிட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் வந்து காரகத்துவம். காரகத்துவமில் குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் வந்து குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முதல்ல வந்து எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான மிதுனத்தில் வந்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் வந்து இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா, ஒரு இது அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர வந்து மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர வந்து அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர வந்து இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர வந்து இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும்.
ஏன் குருவை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் வந்து தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அதை தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வந்து வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அதை தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமும் சொன்னோம். இப்போ வந்து எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. மீனராசி நேயர்களே, 7 சனியில் ஜென்ம சனி ஓடின்றிருக்கு. ராசிநாதனும் 4ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக வக்கரகதியில் என்னதான் நடக்கும்னே தெரியல. மென்டல் ப்ரெஷர், எந்த இடத்தை தொட்டாலும் வந்து அசிங்கப்பட வேண்டியிருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் செட்பேக்காக இருந்திருக்கு. அம்மாவனுடைய உடல்நிலையில் பின்னடைவு, எந்த இடத்துல திரும்பினாலும் உடல் நலம், மனநலம் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மீனராசிக்கு. இந்த மீனராசிக்கு சில விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, வக்ர நிவர்த்தியான குரு நல்லபடியான மாறுதல்களை செய்வார். என்னென்ன மாறுதல்கள் செய்வார்? ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாளர், அதாவது 17/3/2026 26/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து பண தட்டுப்பாடு கொஞ்சம் நிலவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா பேச்சினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபடும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் பேச்சினால உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மீன ராசிக்கு, அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் 17/3 31/3 வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும். தடைகள் வந்து இப்போ பார்த்தேனால் அந்த தடைகள் சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இந்த கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. அது வந்து தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம்னு 3 இடத்தையும் பார்க்குறார். அதாவது 8ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர வந்து பார்த்தோன்னா வேலையில் மாற்றங்கள் வரும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தொழிலில் ஒரு மாறுதல் வரும். செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு தொல்லைகள், தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருந்தாலும் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக வரும். கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா ஜென்மசனி வேறு நடக்கிறது. அது தவிர வந்து குரு பகவானும் 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் அந்த அளவுக்கு விசேஷத்தை தொழிலில் கொடுக்க மாட்டார்.
அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் வரும். சுப செலவுகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கும். நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு மிதமான அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஒரு சில நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதை தவிர தொழிலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மாறுதல்கள் மாற்றம் தொழிலில் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த கடல் வாணிப தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர இந்த பிஆர், அதை தவிர இந்த H1B விசா, இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டிலிருந்து குடும்பத்தை பிரிந்து அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருப்பினும் அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். நல்ல தூக்கம் வரும். அதை தவிர செலவுகள், சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கடல் வாணிபம் செய்பவர்கள், இந்த ப்ரொஃபஸர்ஸு, இந்த தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரி, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர டீச்சிங் பண்ணுறவங்க, டீச்சிங் ஆப் விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதுவும் இந்த சாஃப்ட்வேரில் அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய, புது புது அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. இந்த மாதத்தில் இந்த அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது இது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வெண்ணெய் காப்பு ரெகுலராக சாத்துங்க. குருவினுடைய காயத்ரி மந்திரத்தை வியாழக்கிழமை கார்த்தால் அந்த குரு ஹோரைன்னு சொல்லக்கூடிய சூரிய உதயத்தின் முதல் 1 மணி நேரம் 6லேருந்து 7ன்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோவிந்த அகரம், அதாவது அகரம் அப்படின்னா கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போய் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச பூஜைகளை பண்ணிவிட்டு, அங்கே ரெகுலராக பூஜை பண்ணுவாங்க குரு பகவானுக்குன்னு, அந்த குரு பகவானுடைய பூஜையை பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வரவிருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.